ராதே கிருஷ்ண. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும். நம்ம கிருஷ்ணா ஃபேமிலிக்கு எப்போதுமே கிருஷ்ண பகவான் தான். இதுல ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே விரத முறைகளை கடைபிடிப்பாங்க. அப்படி நம்ம விஷ்ணு பகவானுக்கு சிறப்பா கொண்டாடப்படுற ஒரு விரதம் தான் ஏகாதசி விரதம். புரட்டாசி விரதம், கோகுலாஷ்டமி விரதம்னு பல விரதங்கள் கடைபிடிப்பாங்க. ஆனா பெருமாளுக்குரிய விரதங்கள்ல மிக உன்னதமான விரதம்னு எதை சொல்வாங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் தான். ஒரு வருடத்துல 24 அல்லது 25 ஏகாதசி திதிகள் வரும். ஒரு மாதத்துல 2 ஏகாதசிகள் வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி அப்படின்னு பல பேரு வருஷத்துல வரக்கூடிய எல்லா ஏகாதசி நாளுக்குமே விரதம் இருப்பாங்க. ஆனா இது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் வருடத்துல ஒரே ஒரு முறையாவது நம்ம ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும் தானே. அதுக்காக அமைக்கப்பட்டதுதான் வைகுண்ட ஏகாதசி. ஆக வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சும்மா கிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் கண்ணன், மீரா மற்றும் கோபிகா கீதம் புத்தகத்தை ஆர்டர் செய்ய 7397669940 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான புத்தகத்தை ஆர்டர் செய்து கொள்ளலாம். புத்தகத்தை வாங்கி படித்து கிருஷ்ண பகவானுடைய பக்தியில் திளைப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். மார்கழி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியை தான் வைகுண்ட ஏகாதசின்னு நாம கொண்டாடுவோம். தசமி, ஏகாதசி, துவாதசி ஆகிய 3 திதிகளும் சேர்ந்தே இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஏகாதசிக்கு பின்னாடி ஒரு புராண கதையுமே சொல்றாங்க, அதையுமே தெரிஞ்சுக்கலாம். முரன் அப்படிங்கிற அரக்கன் தேவலோகத்துல தேவர்களை எல்லாருமே துன்புறுத்துறான். அந்த அசுரனோட தொல்லை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாருமே விஷ்ணு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க தங்களை பாதுகாக்கணும்னு. விஷ்ணு பகவான் தான் அவதாரம் எடுப்பவராயிற்று இந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த முரனை அழிப்பதற்கு ஒரு பெண் சக்தியால் தான் முடியுமாம். இதை உணர்ந்த விஷ்ணு பகவான் ஒரு குகைக்குள் சென்று ஓய்வெடுக்கின்றாராம். தூங்கிக் கொண்டிருந்த விஷ்ணு பகவானை முரன் கொல்ல முயற்சித்திருக்கின்றார். அப்போது விஷ்ணு பகவானிடமிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டிருக்கின்றது. அந்த பெண் சக்தியின் பார்வையாலேயே முரனை எரித்து சாம்பலாக்கி விட்டது. பின்னர் விஷ்ணு பகவானும் முரனை கொன்றதால் அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி என்று பெயரிட்டாராம். அதோடு அவளுக்கு வரம் அளிப்பதாகவும் வாக்களித்திருக்கின்றார். அந்த பெண் சக்தியோ யார் ஏகாதசி அன்று விரதம் இருக்கின்றார்களோ அந்த பக்தர்கள் பாவங்கள் நீங்கி வைகுண்டம் அடைய வேண்டும் என்று விஷ்ணு பகவானிடம் வேண்டியிருக்கின்றார். விஷ்ணு பகவானும் அப்படி அருள் புரிந்திருக்கின்றார். இந்த விஷயம் பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயமா இருந்தாலும் வைகுண்ட ஏகாதசி விரதத்துக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதன் கிட்ட இருக்க பேராசை, காமம், மானவம் போன்ற குணங்கள் தான் முரண் என்ற அரக்கன். இது போன்ற கெட்ட அரக்க குணங்களிலிருந்து நாம் விடுபட பகவானை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற விரத நியமங்கள் அனைத்துமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கெட்ட குணங்களாகிய அரக்கர்களை அழித்த பிறகு நேர்மறை சக்தி தான் நமக்குள் வரும். அதுவே நமக்கு வெற்றிக்கான பாதையும் காண்பித்து தரும். 5000 வருடங்களுக்கு முன்பு குருஷேத்திர யுத்தமும் இதே வைகுண்ட ஏகாதசி நாள் அன்றுதான் ஆரம்பித்தது. இந்த நாள் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீமத் பகவத்கீதையை அர்ஜுனருக்கு உபதேசித்திருக்கின்றார். ஞானத்தையே பகவான் அன்று அர்ஜுனருக்கு வழங்கினார். ஆக இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல நாம நிச்சயம் தவறாம பகவத்கீதையை படிக்கணும். இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் 3 நாள் தொடர்ந்து கடைபிடிக்கணும். இந்த 3 நாட்களும் 3 திதிகள் வருகின்றது. தசமி, ஏகாதசி, துவாதசி. இந்த திதிகள் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது, எப்போ நாம விரதத்தை ஆரம்பித்து முடிக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம். 22ஆம் தேதி காலையில, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில 10 மணி வரைக்கும் தசமி திதி இருக்கு. இந்த தசமி திதி முடிந்ததும் ஏகாதசி திதி ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே ஏகாதசி திதி தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் நாம சாப்பிடலாம். அதுக்கு அப்புறமா நாம சாப்பாடு எதுவும் எடுத்துக்க கூடாது. மறுநாள், அதாவது சனிக்கிழமை 23ஆம் தேதி காலையில 6:27 மணி வரைக்குமே ஏகாதசி திதி இருக்கு. அன்றைய நாள் முழுவதுமே நாம விரதம் தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு உணவையும் உண்ணக்கூடாது. சனிக்கிழமை அன்று காலை 4 மணியிலிருந்து 6 மணி நேரத்தில் தான் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெறும். அவரவர் வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் ஆலயத்திற்கு போகும்போது இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நேரம் குறித்திருப்பாங்க. அந்த நேரத்துல நாம பெருமாளை வைகுண்ட வாசனை தரிசிக்கலாம். இனி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த விரதம் சனிக்கிழமை முழுவதுமா கடைபிடித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் துவாதசி திதி முடிகிற நேரம். துவாதசி திதி முடியக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:15 மணிக்கு முடிவடையுது. இந்த நேரத்துக்கு முன்னாடி நாம சாதத்தை சாப்பிட்டு
விரதத்தை முடிக்கணும். அன்னைக்கு அதிகாலையிலே குளித்து விரதத்தை நல்லபடியா இருக்க அருள் செய்ததுக்கு பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கணும். பிறகு சமைக்க ஆரம்பிச்சு நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி முடியாத யாராவது ஒருத்தங்களுக்கு உணவை கொடுக்கணும். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண அப்புறம் நம்மளும் உணவை சாப்பிடலாம். உணவுல நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய்னு ஏதாவது இடம் பெறணும்னு சொல்லுவாங்க. அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்க முடியாதவங்க சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே சிறப்பான ஏகாதசி. இந்த வருடம் 2 ஏகாதசிகள் ஜனவரி 2ஆம் தேதியை நாம வைகுண்ட ஏகாதசி கொண்டாடினோம். இந்த வாட்டி டிசம்பர் 23ஆம் தேதி வந்திருக்கின்றது. ஆக இது மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க இந்த விரதத்தை முடிந்தவர்கள் கடைபிடிப்போம். பீரியட்ஸா இருந்தா விரதம் கடைபிடிக்கலாமான்னு நீங்க கேட்கலாம். இந்த நேரத்துல நாம கோவிலுக்கு தான் போக மாட்டோம், ஆனா விரதம் இருக்கலாம். அதுவும் உங்க ஹெல்த் நல்லா இருந்தா மட்டுமே விரதத்தை கடைபிடிக்கணும். இந்த விரதம் இருக்கக்கூடிய நேரத்துல துளசி தீர்த்தம் குடிக்கலாம். தீர்த்தத்துல துளசி போட்டு நாம பெருமாளுக்கு சமர்ப்பித்த அப்புறம் அந்த தீர்த்தத்தை நாம எடுத்து குடிக்கலாம். துளசியை ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சு வச்சிருங்க. துளசி தேவி பகவானை சேவிக்க வேண்டும் அல்லவா, அதனாலதான் ஏகாதசி திதிக்கு முன்னாடியே துளசிய பறிச்சு வச்சிருங்க. இனி ஏகாதசி அன்னைக்கு முழுவதுமா விரதம் இருக்க முடியாதவங்க தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீர்ல துளசி இலைகள் போட்டு தீர்த்தமா குடிக்கலாம். முழு விரதம் இருக்க முடியாதவங்க பால், பழம்னு தீயில படாத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைங்களோ வயதானவங்களோ விரதம் ஏற்றா அவல், பொரி, கடலை, பழச்சாறுன்னு ஏதாவது உணவா எடுத்துக்கலாம். விரதம் இருக்கிறேன்னு டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. நாம இந்த நேரத்துல செய்யக்கூடியது விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம், 4000 திவ்ய பிரபந்தங்கள் படிக்கலாம், பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம், நாராயணம் படிக்கலாம். இப்படி பகவானுக்கு சம்பந்தப்பட்ட நூல்களை படிக்கலாம். இதுவும் முடியாதவங்க பகவானுடைய நாமத்தை சொல்லி முழுவதுமா பக்தி விஷயத்துல ஈடுபட்டுருங்க. 22ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்கலாம். 23ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை நைட்டு தான் நீங்க தூங்க கூடாது. அன்றைய நாள் தூங்காம இருந்து பெருமாளை சேவிச்சு 24ஆம் தேதி நம்முடைய வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முடிக்கணும். தூங்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக டிவி பக்கம், போன் பக்கம் இருக்காதீங்க. பகவான் நாமத்தை சொல்லி ஒரு புத்தகத்தை படிச்சு அதுல உங்க நேரத்தை செலவிடுங்க. கோவில் போறவங்க கோவிலே இருந்துக்கலாம். இதுதான் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க கூடிய முறைகள். முன்னரே மார்கழி பாவை நோன்பை பல பேரு கடைபிடிக்கலாம். அதுக்கு கூடவே இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தையும் கடைபிடிங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறவங்களும் பரவாயில்ல. சாத்விக உணவுகளை எடுத்துக்கிட்டு பகவான் நாமத்தை சொல்லி பஜனையில ஈடுபடுங்க. கோவிலுக்கு போய் பெருமாளுடைய ஆசைய பெறுங்க. பகவான் பாதையில நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்தும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா சிறப்பாவே இருக்கும். வரக்கூடிய புது வருஷம் எல்லாருடைய வாழ்விலும் ஒளிமயமா அமையும். நிச்சயம் கிருஷ்ண பகவான் நம் அனைவருக்குமே அருள் புரிவார். நாடிய பக்தர்களை என்றும் அவர் கைவிட்டதே இல்லை. அந்த நம்பிக்கையோடு புது வருடத்தையும் ஆரம்பிக்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஏதாவது விஷயங்கள் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண மறந்திருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எல்லா சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதா ராதா.